இந்த ஜாதகம் பார்க்காத வரைக்கும் எந்த பஞ்சாயத்துமே கிடையாது. இப்போ ஜாதகம் பார்க்க போகிறாங்கன்னா அதில் அதில் வந்து என்னென்னா யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவர் வாட்டில் சொல்லுவார் ஜோதிடர், உனக்கு 7ல் சுக்கிரன் சந்திரன் சனி இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா அது 7ல் சனியா? சுக்கிரன் கூட தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவன் கூடயும் சனி இருக்குது, சந்திரன் மனோக்காரன் கூடயும் சனி இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் காதல், இந்த காதலை கெடுக்கிறதுக்கு சனிங்கிறது அங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். இது அம்புட்டு தாண்டான்னு நம்ம நினைப்போம், இப்படித்தானே? 7ல் சந்திரன் சுக்கிரன் சனி இந்த 3 பேர் உட்காந்துட்டாங்க அப்படின்னா இந்த சனி எல்லாத்தையுமே கெடுத்து போடும். அது 7ஆம் பாவகம், திருமண பாவகம், திருமணமும் ஆகாகா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அது அப்படி கிடையாது. இது ஒரு யோகம். இந்த இடத்துல இந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமே போடணும். இப்போ நான் சொல்லிக்கிட்டே ஒன்றா நீண்டு போயிடும், எங்கெங்கே ஆட்சி பெறுறது இல்லாட்டி சொல்லி பார்க்குறேன். சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெறுதா, அப்போ அங்கே கூட்டாக இருந்து அங்கே இருந்தாலும் அது ஒரு யோகம். மகரம் கும்பத்தில் சனி ஆட்சி பெறுகிறதா, அங்கே இருந்தாலும் யோகம். ரிஷபம் துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறதா, அங்கிருந்தாலும் யோகம். அடுத்து உச்சத்தை பார்த்துருவோம். சந்திரன் ரிஷபத்தில் இருந்தாலும் அங்கே யோகம்தான். ஏன்னா சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகிறார். சுக்கிரன் மீனத்தில் இருந்தால் அங்கே உச்சம், அப்போ அங்கேயும் யோகம்தான். சனி துலாத்தில் இருந்தால் உச்சம்தான். இப்போ நான் சொன்ன பாபு சுற்றி சுற்றி தான் வருது. இப்படி இங்கே இருக்கும்போது ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது இது ஒரு யோகம். யோகத்தை செய்யும், பயப்பட வேண்டாம். சரி, எந்த மாதிரி யோகத்தை செய்யும்? அடுத்தது, நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், கூட்டு தொழில் செய்யலாம், பார்ட்னர்ஷிப்டை போட்டு தொழில் செய்யலாம். பெரிய 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 ஒரு பல கோடியில் ஒரு தொழில் தொடங்கலாம், 2-3 கோடி அப்படிங்கிற நம்மகிட்ட பணம் இருக்காதுல்ல, அப்போ கூட்டு தொழில் போட்டு செய்வாங்க, பார்ட்னர்ஷிப்டை அப்படியே தொடங்கலாம், யோகத்தை செய்யும். அடுத்து, நல்ல மனைவி கிடைக்கும். உடனே இதை மட்டும் பல தொழில் தொடங்கலாம் அப்படின்னு அவர் ஆசை வந்துடக்கூடாது. மனைவி ஒன்றா அப்படின்னு போதும். ஏன்னா நம்மளால் எதுலேயுமே வந்து நீ அங்கே மட்டும் கூட்டு தொழில் தொடங்கலாம், அப்போ கூட்டு மனைவி கட்டலாம்ல, ஒன்றுக்கு விட அப்படின்ட்டு போயிடக்கூடாது. நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல கூட்டு தொழில் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், எல்லாமே வெற்றியாகும். இது ஒரு யோக அமைப்பு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பயப்படக்கூடாது, தைரியமாக நீங்கள் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த படி பயப்படும் போது அங்கே ஒரு மனம் இதாயிருது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.